The mean height of 11 students in a group is 150 centimeter. So நமக்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா arithmetic mean or mean that is equals to 150 centimeter கொடுத்துட்டாங்க. இப்போ how many students பார்த்தீங்கன்னா 11 students. அப்போ number of students கொடுத்துட்டாங்க. number of students என்ன கொடுத்திருக்காங்க? 11 கொடுத்திருக்காங்க. இப்போ the height கொடுத்திருக்காங்க. நமக்கு மீனோட arithmetic mean. நமக்கு arithmetic meanோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா sum of என்னது heights. நமக்கு இங்க height தானே கொடுத்திருக்காங்க. sum of heights by number of students. இங்க மேல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். sum of heights by number of students. இப்போ sum of the height நான் போடுறேன். that is mean நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 150 centimeter. that is 150 centimeter equals to sum of the heights பார்த்தீங்கன்னா எல்லா ஹைட்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். that is 154 plus 145 plus y. சரியா? நமக்கு இந்த ஹைட் தெரியாது. plus y plus 4 இந்த ஹைட்டும் நமக்கு தெரியாது. plus 160 plus 151 plus 149 plus ரெண்டு 149 இருக்கு 149 plus 150 plus 144 plus 140. 144 plus 140. இப்போ டோட்டலா எத்தனை இருக்கு பாருங்க 1 2 3 பாருங்க இது ஒன்னு இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒன்னு. சரியா? தனியா கவுண்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 11 வந்தாச்சா? ஸோ டிவைடட் பை 11. இது எல்லாமே எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? வேரியபிள்ஸை விட்டுட்டு ஆட் பண்ணணும். எது வேரியபிள் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா y-யும் இந்த y-யும் இந்த y plus 4. y plus 4ல இந்த y-யும் வேரியபிள். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க 154 plus 145 நான் ஆட் பண்றேன். 9 9 299. சரியா? இப்போ இந்த y-யும் y plus 4யும் விட்டுடலாம். கடைசியா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வருது 160. 9 9 plus 6 is 15. Remainder 1 459. சரியா? 160 ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 151 151. 9 plus 1 is 10. Remainder 1 5 plus 5 is 10 plus 1 11. இங்க 6. ஓகேவா? 151 ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 149 போடுறேன். 149 9 5 7. சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு 149 இருக்கு. மிஸ் பண்ணாம ஒன்னொன்னா டிக் பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்பதான் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இன்னொரு 149 நான் ஆட் பண்றேன். 9 plus 9 18. Remainder 1. 5 plus 5 10 0. Remainder 1. 8 plus 1 is 9. அடுத்ததா இங்க 150 இருக்கு. 150. இப்போ பாருங்க 8 5 10. சரியா? 150க்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 144 and 140. 144 140. So 144. 12 remainder 1 10 0 remainder 1 2 அப்புறம் 1. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 140. So this will be 2. இங்க 4 இங்க 3 இங்க 1. So டோட்டலா என்ன வருது 1342. சரியா? So இங்க 150 அப்படியே இருக்கு. 150 சென்டிமீட்டர் that is equal to 1342. பிளஸ் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணல பாருங்க y ஆட் பண்ணல பிளஸ் இங்க என்ன இருக்கு y plus 4யும் நம்ம ஆட் பண்ணல. அது ரெண்டுத்தையும் நம்ம எழுதிக்கணும். கிளியரா? அடுத்ததா by 11. இப்போ என்ன பண்ணணும்? இங்க இருந்து இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்க டிவிஷன்ல இருக்கு. இங்க போனா என்னவாகும்? மல்டிப்ளிகேஷன்ல போகும். திஸ் இஸ் இன் சென்டிமீட்டர். இப்போ 150 சென்டிமீட்டர் multiplied by 11 centimeter that will be equal to இங்க 1342 இந்த 4 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்பர்ஸ் தான் ஆட் பண்ணிக்கலாம். y தான் நம்மளால ஆட் பண்ண முடியாது. அப்ப என்ன வரும் 1346. ரைட்டா? 1342 இந்த 4 நான் ஆட் பண்றேன் 6431. so this is 1346.
பிளஸ் y என்ன பார்த்தீங்கன்னா 2y. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? 150 மல்டிப்ளைட் பை 11 போடணும். தட் இஸ் 150 மல்டிப்ளைட் பை 11. 0, 0. ஓகே. நெக்ஸ்ட் 0 போட்டுட்டு 5, 1 5 is 5, 1. நெக்ஸ்ட் 2 0 போட்டுட்டு 5, 1. சரியா? 0, 5, 6, 1. Right? So 1650 centimeter. That is equal to 1346 plus 2y இங்க என்ன இருக்கு? சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ இந்த 1346 இங்க வந்துரும். So 1650 மைனஸ் இங்க பிளஸ்ல இருந்து இங்க மைனஸ் பாருங்க இங்க டிவிஷன்ல இருக்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போனா மல்டிப்ளிகேஷன் இங்க பிளஸ்ல இருந்தா மைனஸ் 1346 that will be equal to 2y. சரியா? இப்போ 1650ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? 1650ல இருந்து 1346 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்க என்ன வரும்? 10 இங்க 4. அப்போ 10 minus 6 is 4. 4 minus 4 is 0. இங்க 6 minus 3 will be 3. So this will be 304 that is equal to 2y. இப்போ y என்ன வந்துரும்? 304 by 2. 304 இந்த 2 multiplication 2 multiply y தானே இருக்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் டிவிஷன்ல வந்துடும் y. இப்போ 304 by 2 என்ன வரும் பாருங்க 1 2 is 2 ரிமைண்டர் 1 இந்த 0 போடுறோம் 5 2s are 10 இங்க 0 ஆயிடும் அடுத்ததா 4 கீழே இருக்கிறோம் ஸோ 2 2s are 4. இப்போ வாட் இஸ் y? y equals 152 சென்டிமீட்டர். சரியா? இங்க எல்லாம் சென்டிமீட்டர் தான் வந்திருக்கிறதுனால y is 152 சென்டிமீட்டர். இதோட நிறுத்திடணுமா? இல்ல. நமக்கு 2 வேல்யூ கேட்டிருக்காங்கல்ல. And what is y plus 4 வரை கேட்டிருக்காங்கல்ல. y plus 4 equals 152 plus 4. That will be equal to 156 சென்டிமீட்டர். கிளியரா? இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா what are the missing? Find the value of y and the height of two students. The height of two students will be 152 and 156. Last என்ன எழுதணும்? The height of two students. Two students will be 152 centimeter and 156 centimeter. Clear?